ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. இந்த இடைவெளிக்கு அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறோம். இது கண்டினியூவாக நம்ம போடுவோம். இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் கழித்து இந்த படம் பார்த்தேன். உண்மையிலே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அதனால தான் அந்த வார்த்தையவே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து என்ன அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு மேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. எப்படியாவது நம்ம வந்து ஒரு மேயர் ஆயிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதிகார பலத்துக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இப்படி ஒரு தருணத்தில் ஊருக்குள்ள ஒருத்தன் மர்மமான முறையில் தூக்கிலிட்டு இறந்து போடுறான். இது என்ன தற்கொலையா இது கொலையான்னு பார்க்குறப்ப இது கொலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சரி, இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ போகிறப்ப அடுத்தடுத்து தொடர்ந்து பல மர்மமான கொலைகள் நடக்குது ஊருக்குள்ள. இது போலீஸையே மிரள வைக்குது. இப்படி ஒரு தருணத்தில் இந்த கேஸை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த கொலையாளி யார், கொலைக்காரன காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் த ஜென்ரேஷன் ஆஃப் ஈவில். இது செம்மையான ஒரு படங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதையும் சரி, அந்த கதை களம் ட்ராவல் ஆகக்கூடிய விதமும் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்து சொல்கிறேன், நீங்கள் இந்த படத்தோட வந்து வில்லனை அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எப்படி நீங்கள் யூகிச்சு பார்த்தாலும் உங்களோட கெஸ்ஸிங் தப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க இந்த படம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் ஒரு அருமையான ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டடான ஒரு படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.